தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது விவோல இருந்து லான்ச் ஆயிருக்கிற T3x அப்படின்ற ஃபோன். ஸோ நிறைய பேர் இந்த ஃபோனை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. நீங்க கடைக்கு போனீங்க அப்படின்னாலே ஒரு சில பிராண்ட்ஸை வந்து அவங்களே வந்து உங்க தலையில வந்து காட்டிடுவாங்க. அப்படி ஒரு பிராண்டா இருந்து இன்னைக்கு வந்து இந்த T அப்படின்ற சீரீஸ்ல ஒரு நல்ல ஒரு ஃபோன்ஸை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ T1, T2, T3 அப்படின்ட்டு இப்போ T3xல கூட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே அவங்க சொல்ற மாதிரி இருக்குதா, இந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகும் யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல Snapdragon 6 Gen 1 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து 4 நானோமீட்டர் டெக்னாலஜில பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸர். சோ இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம பலவிதமான டெஸ்ட் வந்து பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Antutu பெஞ்ச்மார்க் இந்த ஃபோன்ல நம்ம டெஸ்ட் பண்ணப்போ நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,57,224 அப்படின்ற ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. சோ ஒரு 13,000 15,000 ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஃபோனுக்கு இந்த ஸ்கோர் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது இல்லாம நம்ம 3D பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது 3D மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 99.5% வரைக்கும் இதோட ஸ்டெபிலிட்டி வந்து இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த ஃபோனை நம்ம CPU த்ராட்லிங் டெஸ்ட் பண்ணும்போது 79% வரைக்கும் இதோட மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் வந்து த்ராட்டில் ஆகாம வந்து இருந்துச்சு. இது இல்லாமல் நம்ம ரியல் டைம்ல கேம் பிளே பண்ணி பார்க்கும்போதும் சரி இல்லை மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதும் சரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் வந்து கிடைச்சிச்சு. ஹீட் டிசிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே நடக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணோம், பெரிய லெவலில் இன்க்ரீஸ் வந்து இல்லை. அதிக நேரம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணினாலும் சரி, இங்கே முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஹீட் ஆகாமல் இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா ஹீட் எப்போல்லாம் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ டவுன் ஆகுனது அப்படின்னா நம்ம அப்போ தான் வந்து லேகை வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோனில் லேகே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரு 30 நிமிஷம் நம்ம தொடர்ந்து வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த நேரத்தில் லேக் வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ரேமோட டைப் இங்கே LPDDR4X கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜோட டைப் பார்த்தீங்கன்னா UFS 2.2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு பக்காவான பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லுவேன். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு 25,000 30,000 ஃபோனில் இருக்கிற அந்த அளவுக்கு கேமிங்கோ அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை இந்த ஃபோனில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. கேமரான்னு பேசும்போது இங்கே ரியர் சைடில் 50 மெகா பிக்சலில் 1.8 அப்பர்ச்சர் உள்ள ஒரு மெயின் கேமராவும் அது இல்லாமல் சப்போர்ட்டிவாக வந்து ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து 8 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ இந்த ரியர் சைடில் எடுக்கிற கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் வந்து இருக்குது. இப்போ டே லைட்டில் நம்ம செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் மோட் அதில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி கலர் ரீப்ரொடக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்மள்ட்ட இருக்கிற வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM வேரியன்ட். இது வந்து 4Kல 30 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். ஆனால் இது 6GBயோ இல்லை 4GB வேரியண்ட்டோ நீங்கள் RAM வேரியன்ட் வந்து வாங்கினீங்கன்னா 1080ல தான் வந்து மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியும். அதுக்காக நீங்கள் 8GB RAM வேரியன்ட் வந்து வாங்கியே ஆகணும் நீங்கள் 4Kல எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா. வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமராவில் வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குது, பிரைட்னஸ் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் அப்படியே வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசாக வந்து இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் T3x உடைய டிஸ்பிளே பற்றி பேசலாம். இங்கே 6.72 இன்ச்சில் ஒரு IPS LCD ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் AMOLED டிஸ்பிளேயும் வருது, பட் இவங்க வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. கலர் ரிப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்குது. இண்டோரில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 1000 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 1000 நிட்ஸ் இருந்தால் கூட நமக்கு பார்க்கும்போது சன்லைட் வந்து ஹெவியாக இருந்தது அப்படின்னா விசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கும்போது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரைட்னஸ் நம்ம ஃபுல்லாக வச்சுருந்தா கூட அந்த பார்க்குறதுக்கு அந்த வெளிச்சம் ரொம்பவே வந்து டிஸ்பிளேல வந்து குறைவாக வந்து இருந்தது. அதே நேரத்தில் வீவிங் ஆங்கிள் எல்லாமே நல்லா இருக்குது. அது மாதிரி கலர் ரிப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் இல்லை கிளாரிட்டியாக இருக்கட்டும் ஓரளவுக்கு எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஆனால் வந்து இந்த பிரைட்னஸ் சைடில் மட்டும் கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். சாஃப்ட்வேர்னு வரும்போது இங்கே Android 14 அவங்களுடைய FunTouch OS 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா தான் வந்து இருக்குது. பட் பிளாட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட பிளாட்வேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறையா நம்மளால் வந்து அன்இன்ஸ்டாலே வந்து பண்ண முடியல. இதோட லேட்டஸ்டான செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது March 1, 2024 தான் இது அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அப்டேட் ப்ராமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு நாங்கள் அப்டேட் கொடுப்போன்ற மாதிரி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டின்னு வரும்போது இந்த ஃபோனில் நம்ம வந்து டுயல் சிம் கார்ட்ஸ் வந்து நானோ சிம் கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஹைபிரிட் ஸ்லாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 5G நெட்வொர்க் சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி மேக்ஸிமம் 5G பேண்ட்ஸும் வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா கார்டுமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி இதோட சிக்னல் ரிசப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டோரில் இருக்கும்போது ஒரு 4 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கிடைக்குது. இப்போ நமக்கு சிம் கார்ட்ஸ்ல வந்து போட்டு செக் பண்ணும்போது அதிகபட்சமாக ஒரு 300 MBPS வரைக்கும் நமக்கு வந்து ஸ்பீடு கிடைக்குது. வைஃபைல வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 100 MBPS தான் நம்மள்ட்ட பிளான் இருக்கு. அந்த ஃபுல் ஸ்பீடு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. பேட்டரின்னு வரும்போது இந்த ஃபோனில் 6000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய பேட்டரி, ஹியூஜான பேட்டரி, ஒரு நாள் தாராளமாக நம்ம
நமக்கு வந்து சார்ஜ் வந்து இருக்கும். நீங்கள் ஹெவி யூஸ் வந்து பண்ணாலே நீங்கள் லைட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் 1 நாள் வரைக்கும் தாராளமாக வந்து நமக்கு வந்து சார்ஜ் இருக்கும். இதோட சார்ஜிங் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் 44 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே அந்த சார்ஜரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 0 to 100 சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரமும் 10 நிமிஷம் எடுத்துக்குது. ஸோ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பெருசாக இந்த வீடியோவில் நான் பேசல, ஏன்னா அன்பாக்சிங்லேயே நான் அதை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த போர்ட்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி நான் ஐ பட்டனில் தரேன் பாருங்கள். ஸோ இந்த டிசைனை ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ட்ரெண்டியான ஒரு டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் செக்யூரிட்டிக்காக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மவுண்டா கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அண்ட் லாக் இருக்கு. ரெண்டுமே நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ ஓவரால் இந்த ஃபோனுடைய விலைன்னு பார்க்கும்போது இதில் 4GB மற்றும் 6GB 8GB 3 RAM வேரியன்ட் வந்து இருக்குது. ஆனால் ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஒரே வேரியன்ட் தான், 128GB தான். 4GB 128GB உள்ள விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,499 ரூபாய்க்கும், ஸோ 6GB 128GB விலை பார்த்தீங்கன்னா 14,999 ரூபாய்க்கும், அது மாதிரி 8GB 128GB விலை பார்த்தீங்கன்னா 16,499 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஓவரால் ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ், இதோட டிசைன் அப்படின்றதான் என்னோட மேக்ஸிமம் ப்ளஸ்ஸாக தெரியுது. இதை தவிர இதோட கேமரா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நார்மலாக தான் வந்து இருக்குது. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி பெருசாக வச்சிருந்தாலுமே ஒரு 199 கிராம்ஸில் இந்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஓவரால் எனக்கு கேமரா ஒரு நார்மலாக இருந்தால் போதும், பர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங் வேற லெவலில் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பட்ஜெட்டில் இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான ஃபோன் இந்த vivo T3x அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே நம்மளே உங்களோட கருத்துக்களை என்ன கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.